வணக்கம். நான் இன்னைக்கு தக்காளி சாதம் வந்து எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அடுப்புல வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல வந்து எண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய் வந்து காயட்டும். எண்ணெய் வந்து காஞ்சிடுத்து. இப்போ வந்து நான் வந்து கடுகு போடுறேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதையும் போடுறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ வந்து நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து நான் போடுறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கி விட்டு நான் இப்போ வந்து கருவேப்பிலை போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா போடுறேன். மஞ்சப்பொடி ஃபர்ஸ்ட் போடுறேன். அதுக்கப்புறம் மிளகாப்பொடி, அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம். நல்லா வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் தக்காளி போட போறேன். அப்ப காமிக்கிறேன். இதுல வந்து நான் இப்ப வந்து கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை இருக்கு, அதை போடுறேன். இப்ப வந்து கொஞ்சம் வதங்கியாச்சு. இப்ப வந்து நான் வந்து தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி ஒண்ணு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை வந்து போடுறேன். இது நல்லா வதங்கி எல்லாம் சுருளை வதங்கட்டும். அதுக்கப்புறம் அதுல சாதம் போடணும். அதுக்கப்புறம் அதை காமிக்கிறேன். இப்ப வந்து ஒரு மூடி வச்சு நல்லா மூடி வச்சதே அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து இப்போ நல்லா வதங்கியாச்சு. நான் வந்து இப்போ வந்து சாதம் வந்து ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன். அந்த பவுல்ல இருந்து சாதத்தை வந்து போடுறேன். தக்காளி சாதம் வந்து ரெடியா எடுத்து இப்போ வந்து பவுல்ல மாத்திட்டு நான் வந்து காமிக்கிறேன். தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பவுல்ல மாத்தியாச்சு. இதை வந்து இதுக்கு மேல வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி விட்டும் போடுறேன். டாட்டா, பை பை.